சீதாராமன் சீரியல் டிஸ்மர் 22 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கல்பனா அர்ச்சனா கிட்ட நீ மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடு, மற்றது எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சரி, அவள் எப்படி வெளியே வருவா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சீதா ரூமை விட்டு வெளியே வருவா ஓகே அப்படின்னு சொல்லவும் படிக்கட்டுக்கு வருவாளாங்கிறாங்க அர்ச்சனா. நான் சொல்கிறது மட்டும் செய், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கல்பனா. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா அப்படின்னு ஆரம்பிக்கவும் உங்ககிட்ட வேலையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் அப்படின்னு கல்பனா சொல்லவும் அப்போது சீதாவை தள்ள முடியாதாங்கிறாங்க அர்ச்சனா. சீதாவை தள்ளுறதுக்கு பதிலாக உன்னை தள்ளிடுவேன், போய் சொன்னதை மட்டும் செய்யுங்கிறாங்க. சரின்னு சொன்னாலும் உன் முகத்தில் ஏதோ குழப்பம் தெரியுதே என்ன அப்படின்னு கல்பனா கேட்கவும், இல்லை சீதாவை யார் இப்போ படிக்கட்டு கூட்டிகிட்டு வருது, நீயா நானா அப்படின்னு கல்பனா கேட்க, நீ தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்ன, இப்போ என்னடானே இப்படி கேட்குற அப்படின்னு சொல்ல, இல்லை உனக்கு புரிஞ்சுதான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு கல்பனா சொல்லவும், சரி எனக்கு புரியுது கல்ப்ஸ், நான் பவரை கட் பண்ணுறேன், நீ அவளை படிக்கட்டிலேருந்து தள்ளிவிடுற அப்படின்னு சொல்லவும், ஒரு சின்ன விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு உனக்கு நான் எவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும், எனக்கு இன்னொரு டவுட் கூட இருக்குது, என்னன்னா கரண்ட் கட் ஆனதும் ஜென்ரேட்டர் ஆன் ஆயிருமே அப்படின்னு அர்ச்சனா கேட்க, இல்லை ஆன் ஆகாது, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், வேறு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கவும் இல்லைங்கிறாங்க அர்ச்சனா. சரி நான் மேலே போகிறேன், நீ பவர் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மேலே. அங்கே சீதாவோட ரூமை போய் சீதா சீதான்னு சொல்லி தட்டி கூப்பிட்டுட்டு அங்கேருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அர்ச்சனாவும் பவர் ஆஃப் பண்ணிடுறாங்க. என்ன இது பவர் ஆஃப் ஆயிடுச்சே அப்படின்னு வாட்ச்மேனும் உள்ளே வராங்க. சீதா கதவு தட்டுற சவுண்டு கேட்டதும் வெளியே வராங்க. என்ன இது கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு, ஜென்ரேட்டர் வேற ஆன் ஆகலையே, செல்வி அக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டே மாடிப்படி வரைக்கும் வராங்க. கல்பனா மெதுவாக சீதா பின்னாடியே வந்து தள்ளுற மாதிரி போகிறாங்க. அப்படி தள்ளும்போது சீதா விலகிடுறாங்க. உடனே கல்பனா கீழே உருண்டு வந்து விழுந்துடுறாங்க. அதை பார்த்து சீதா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கத்துற சவுண்டு கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அர்ச்சனாவும் ஓடி வந்து கல்பனா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, கரண்ட் இல்லை, அவங்க தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சீதா சொல்லவும், சித்தி என்னாச்சுன்னு கேட்குறாங்க அஞ்சலி, பிரியா, சத்யா. என்ன ஆச்சுன்னு கேட்டால் கீழே உருண்டு விழுந்து இடுப்பு போயிருக்கும் அப்படின்னு சீதா சொல்லவும் மகாவும் வந்துடுறாங்க. என்ன இது கரண்ட் எப்படி கட்டாச்சு, ஜென்ரேட்டர் ஏன் ஆன் ஆகலை அப்படின்னு மகா கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க. கல்பனா நீ எப்படி விழுந்த, நீ விழுந்திருக்க கூடாதே அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும் என்ன ஆச்சுக்காங்கிறாங்க. மகா இல்லை படியிலேருந்து கீழே விழுந்திருக்கா, ஆனால் இவ விழுந்திருக்க கூடாதே அப்படின்னு சொல்லவும், அர்ச்சனா இந்த நேரத்தில் விளக்கெல்லாம் தேவையா அப்படின்னு கத்துறாங்க. சரி கல்பனாவை உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சேது சொல்லவும், சரி இருங்க ஒரு நிமிஷம், என்னை சீதான்னு கூப்பிட்டது நீங்கள் தானே, அது உங்கள் குரல் தாங்கிறாங்க சீதா. கரண்ட் கட் ஆயிருந்தது, ஏசி வேற ஓடல, அதனால தான் கரண்ட் எப்போ வரும்னு கேட்குறதுக்காக கூப்பிட்டேங்கிறாங்க. செக்யூரிட்டி தப்பு உண்மையில தான், கரண்ட் கட் ஆனதும் நீ வந்து என்னன்னு பார்த்துருக்கணும், நீ அப்படி பார்க்காதனால தான் கல்பனாக்கு இந்த நிலைமை அப்படின்னு கோவமா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே, நான் கோவப்படல, ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட, என்னோட கண்ணு முன்னாடியே நிற்காத, தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு மகா சொல்லவும், இங்கே பாருங்க எதுக்கு எடுத்தாலும் என்னையே திட்டுறீங்க, நான் ரொம்ப சின்சியர், ராத்திரி பகலாக கண்ணு முழிச்சு உழைக்கிறேன், இங்கே பாருங்கள் எனக்கும் வெக்கமான சூடு சொன்ன எல்லாமே இருக்குது, நானும் சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன், உங்களை மாதிரி இல்லை அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லவும், இங்கே பாரு வேணாம், என் விரதத்தை குறை சொல்லாத சேது, போ சொல்லுங்கங்கிறாங்க மகா. எனக்கும் கோவம்லாம் வராதுங்க, முதல்ல போக சொல்லுங்கங்கிறாங்க மகா. உங்களுக்கு கோவம் வரலன்னா எனக்கு வராதா அப்படின்னு சத்தமாக செக்யூரிட்டி கேட்கவும் சேது பல்லார்னு ஒரு அறை வைக்கிறாங்க செக்யூரிட்டியை. இன்னொன்று வைங்கண்ணா, மகாவையே எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், ஓ இதுக்கு தான் அடிச்சிங்களா, சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செக்யூரிட்டி கிளம்பிடுறாங்க. சீதா நைட்டில் தேவையில்லாமல் வெளியே வராத, இதே நீ படிக்கட்டிலேருந்து விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு, நீ ஒரு உயிர் இல்லை 2 உயிர் அப்படின்னு மீரா சொல்லவும், ஆமாம் தனியெல்லாம் வந்துடாத அப்படின்னு வீட்டில் இருக்கிற சேது மகாதுரை எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை அவங்க கூப்பிட்டதுனால தான் நான் வெளியே வந்தேங்கிறாங்க சீதா. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. மகா அர்ச்சனாவை கூப்பிட்டு, அர்ச்சனாக்கா இது உங்கள் வேலை தானே அப்படின்னு கேட்கவும், ஆஹா மகா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது, நம்மளும் செக்யூரிட்டி மாதிரி கோவப்பட வேண்டியதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, என்ன மகா எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் கோவமாக பேசுவோம். இங்கே பாருங்கக்கா நான் கோவப்படல, எனக்கு கோவமே வராது, நீங்கள் தான் பவர் ஆஃப் பண்ணியிருக்கீங்க, இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பூஜை ரூமில் உட்காந்து திரும்பவும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சீதாவை எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடணும், அதிலிருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. அதை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே மகா அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே செல்வியை பார்த்து ஓடி வந்த அம்மா என்னாச்சுன்னு சொல்லி கத்துறாங்க. இந்த சவுண்டு கேட்டு வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. உடனே டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு டாக்டர் கேட்கவும், உப்பு காரம் இல்லாத சாப்பாடு ஒரே நேரம் தான் சாப்பிட்றாங்க, வேற எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்லவும், இங்கே பாருங்க மகாலட்சுமி மேடம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, உங்களோட பிபி ரொம்பவே லோவாக இருக்குது, என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு டாக்டர் கேட்கவும், சீதாக்காக தான், சீதா வயிற்றில் இருக்கிற குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக பிறக்கணும், நார்மல் டெலிவரி ஆகணும், அதுக்காக தான் இந்த விரதம் இருக்கேங்கிறாங்க மகா.
நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் எதுக்காக விரதம் இருக்கணும்? சீதாவுக்கு நல்லா ஜூஸு ஃப்ரூட்ஸுன்னு எல்லாமே கொடுங்க, அவங்கள ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க, தன்னால் நார்மல் டெலிவரி ஆயிரும். இதுக்கு நீங்கள் எதுக்காக உங்களை போட்டு வருத்திக்கிறீங்க? அதுலேயும் உப்பு காரம் இல்லாத சாப்பாடு எதுக்காக சாப்பிட்றீங்க? முதல்ல போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, எங்கள் சித்தி இவளுக்காகலாம் ஒன்றும் விரதம் இருக்கல, ராமண்ணனோட குழந்தைக்காக தான் விரதம் இருக்காங்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல, இங்கே பாரு பார்த்து பேசுங்கிறாங்க சீதா. இல்லைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு அஞ்சலி கேட்கவும், பல்ல உடச்சிருவேங்கிறாங்க சீதா. இங்கே பாருங்கள், 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க, நீங்கள் ஏன் சீதா அமைதியாக இருக்கீங்க, என்னன்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு திரும்பவும் கோவப்படாமல் மகா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு கோவம் வரல, எனக்கு கோவமும் வராது, கொஞ்சம் என்னன்னு கேளுங்க சேது அப்படிங்கிறாங்க. உடனே சேதுவும் அஞ்சலியை திட்டி அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. செல்வியை சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மகா, இல்லை நான் என் விரதத்தை கைவிட மாட்டேன், கண்டிப்பாக கைவிட மாட்டேன், சீதாவும் அவள் குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், ஏன் பேர் சொல்லி நீங்கள் விரதம் இருக்க வேணாம், அப்படி நீங்கள் எனக்காக விரதம் இருக்கவும் வேணாம், நீங்கள் முதல் சாப்பிடுங்க, அதுவும் உப்பு காரம்லாம் இல்லாத சாப்பாடு சாப்பிட வேணாம். நீங்கள் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணணும்? எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொன்னால் கேளுங்க, நீங்கள் சாப்பிடுங்கிறாங்க சீதா. டாக்டரும் அதே மாதிரி சொல்கிறாங்க, சேதுவும் அதையே சொல்கிறாங்க. மகா இதுக்காக விரதம் இருக்காங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், சீதாவை இந்த வீட்டிலேருந்து அனுப்புறதுக்காகங்கிறாங்க அர்ச்சனா கல்பனா கிட்ட. எனக்கும் தெரியுங்கிறாங்க கல்பனா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ தானே நீ சொன்ன, அப்படி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், மகா சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி கோவப்படாமல் அப்படியே அடம் பிடிக்கிறாங்க. மகா ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்கங்கிற விஷயம் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் அப்படின்னு கல்பனா ஸ்டார்ட் பண்ணவும் அர்ச்சனா அவங்கள தடுக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.